அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு 1/9/2024 செப்டம்பர் மாத ராசி பலன்களை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது அப்படின்னு பாருங்க. நடக்கின்ற தசா புத்தி உங்களுடைய லக்கணத்திற்கு நன்மைகளை தரக்கூடிய தசா புத்தி நடக்குதா அப்படின்னு பாருங்க. அதோட இந்த கோச்சார பலனையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டுமே நடந்துட்டு இருக்கிற நற்பலன்களை உங்களால முழுசா பெற முடியும். உங்களுடைய சுய ஜாதகத்துல வேலை, திருமணம், தொழில், குடும்பம், முன்னேற்றம் போன்ற விஷயங்களை ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, உங்களுடைய ராசிக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கு நாங்க பதில் தர காத்திருக்கிறோம். தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தனுசு ராசிக்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராசிநாதனே அமர்ந்திருக்கிறாரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல சந்திர பகவான் இங்கிருந்து தான் நகர்றாரு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல பார்த்தோம்னா சூரியன் இருக்கிறாரு. சூரியனோட சேர்ந்த புதன் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கேதுவோட இணைஞ்ச சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. நீச்ச பங்கம் என்கின்ற நிலையை அவர் பெற்றிருக்கிறாரு. செப்டம்பர் 17க்கு பின்னாடி 10ஆம் இடத்துக்கு சூரிய பகவானும் வந்துடுறாரு. இது இந்த மாதத்தின் தனுசு ராசிக்கான கிரக நிலைகள். தொழில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. கேது பகவானும் அங்கே இருக்கிறாரு. அதனால இந்த மாதம் தொழில் நிலைகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. வேலை செய்யற இடங்கள்ல வம்பு வழக்குகள் வரக்கூடிய சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால தொழில், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க கவனமா இருந்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பாக்கிய அதிபதியான சூரிய பகவான் செப்டம்பர் 17 வரலும் பாக்கியஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறது ஒரு மிகச்சிறப்பான விஷயம்தான். இருந்தாலும் கூட நீங்க தொழிலையும் வேலையிலையும் கவனமா இருந்துக்கிறது மட்டுமே இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை தரும். படிப்பு எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான். சூரியனோடு இணைந்து பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கியாதிபதியுடன் அமர்ந்திருப்பது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமா தான் இது இருக்கும். என்ன ஒரு நிலை அப்படின்னா, குரு பகவான் மட்டும் ஒரு நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறது தான். இருந்தாலும் குரு பகவான் இப்ப மிருகசீரிஷ நட்சத்திரம் வாங்கி தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்கும். செவ்வாய் பகவானும் நல்ல இடங்கள்ல இருக்கிறதுனால, விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அந்த துறையில சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நல்ல ஒரு முயற்சி எடுங்க. கண்டிப்பா படிப்புலயும் சரி, விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த மாதம் கொடுக்கும். குடும்பம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்துக்கான அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால குடும்ப தேவைகளுக்கு அதிகமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் தான் வருகின்ற சனி பயிற்சி வரைக்குமே அந்த நிலைகள் தான் இருக்கு. 3ஆம் இடம் என்கின்ற பொழுது அதிகமான முயற்சிகளை நீங்க எடுத்துக்கிறதா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் தான். அவர் போய் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அது பாதக ஸ்தானம் அப்படின்னாலும் கூட பெரிய அளவுல செவ்வாய் பகவான் அங்க அமர்ந்து உங்களுடைய ராசியை கெடுத்துற போறதில்ல. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கவனமா இருந்துட்டீங்கன்னாவே திருமண விஷயங்கள் கைகூட வேண்டிய காலங்களா கண்டிப்பா அமையும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறாரு. அவர் யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்துல தான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய மாதமா இது இருக்கும். அதனால கொஞ்சம் உடல்நிலையில கவனத்தோட இருங்க. ஏன்னா ரத்தத்துல தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரங்க கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது. தனுசு ராசியில இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சூழ்நிலைகள் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மூலம், பூரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் தனுசு ராசியில இருக்கும். இவர்களுக்கு என்ன நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, மூலம் நட்சத்திரத்துக்கான அதிபதி 10ஆம் இடத்துல சுக்கிரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிற நிலையிலே இருக்கிறாரு. அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருங்க. அதிகப்படியான தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல பூராட நட்சத்திரத்துக்கும் அந்த நிலைதான். ஏன்னா இங்க நட்சத்திராதிபதி
நீச்சம் அப்படிங்கிற நிலையில 10ஆம் இடத்துல இருக்கனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்களும் கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் பாக்கியஸ்தானத்துல தான் இருக்கிறாரு. அதனால அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். அவர் செப்டம்பர் 17க்கு பின்னாடி 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அதனால கொஞ்சம் செப்டம்பர் 17ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதும். அதுவரையிலும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எல்லா விஷயங்களையுமே ஒரு நல்ல நிலைகள குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க எந்த கடவுள கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. மிருகசீரிஷ நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கிறாரு. அதனால வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயங்கள் சென்று விநாயகர்களுக்கு மாலை வாங்கி சாத்துறது, அபிஷேகம் செய்யறது இந்த மாரி விஷயங்கள் இந்த மாதம் செஞ்சு வாங்க. இது உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை தரும். உங்கள் ராசி சம்பந்தப்பட்ட கேள்விகள நமது கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கான சந்தேகங்கள கண்டிப்பா நாங்க பதில் தர காத்திருக்கிறோம். தொடர்ந்து நமது சேனல சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.